வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 20/2/2026 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. வாங்க இப்போ திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் விலை நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட 15 to 17 கொண்ட போய் முதல் ரகம் 700 to 750க்கும், செகண்ட் குவாலிட்டி 600க்கும், பொடி மிளகாய் 500க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நேற்று விலையை காட்டிலும் எல்லா காய்கறியும் விலை குறைவுங்க. நேற்று விலை விற்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா முந்தானத்து நல்லா முகூர்த்த நாளும் காட்டி காய்கறி அதிகமாக விற்பனை ஆச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் சுலவாக எல்லா வியாபாரம் போச்சுங்க. முருங்கைக்காய் கரும்புருங்கை 100 ரூபாய்க்கும், செடி முருங்கை 70 to 80க்கும், மரத்துக்காய் 50 to 60க்கும் விற்பனையாச்சுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600 to 700 வரைக்கும் ஒரு சில போய் விற்பனையாச்சுங்க. நார்மல் வியாபாரம் 500 to 600 தானுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவை 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும், ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. பீர்க்கங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீர்க்கம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து பந்தல்காய் 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100, 200, 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முதல் ரகம் 10 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி 5 ரூபா 6 ரூபாய்ங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டாக இருந்தால் 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் நேற்றைய விலை காட்டிலும் சற்று விலை குறைவுதாங்க. இன்றைக்கி 200 ரூபாய்க்கு போன தக்காளி 170, 80, 160ங்க. சாகோ முதல் ரகம் 150 to 180, மதன் 100 to 150, 60, சிவம் 100 to 120, பந்தல்காய் ஓவராலாக 180 ப்ளஸுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க. ஓவராலாக நேற்றைய விலையை காட்டிலும் இன்று தக்காளி விலை சற்று குறைவுன்னு சொல்லாங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 14 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 40 மூட்டை 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளை பார்த்தீங்கன்னா கிலோ 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 40க்கும், வெட்டுக்கிழங்கு கேரட் 25க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 40 மூட்டை 600 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 to 40க்கும், நெல்லிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி அதிகபட்ச விலையாக 100 to 150க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா முதல் ரகம் தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மாம்பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும். வெண்டைக்காய் விலை அதிகபட்ச விலையாக 15 கிலோ கொண்ட போய் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் முதல் ரகம் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 600, 650, கடைசியில் 500க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி 2 டைப்பாக வருதுங்க. சிம்ரன் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் காய் இன்னும் போய் நேற்று காய் சேர்ந்து இன்றைக்கி விற்றாங்க. 25 கிலோ கொண்ட போய் சிம்ரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 200, 250 ரூபா, 300 ரூபாய் ரேருங்க. 250 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. 150, 100, 200, 250 வரைக்கும் கத்திரி விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 200 ரூபாயிலேருந்து 350, 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 to 60க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 25க்கும், வெள்ளரிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 to 50 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 30க்கும். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட திருப்பூர் மார்க்கெட்டில் புதுக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக
600 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எந்த விலையும் இல்லைங்க. ஏன்னா அது வாங்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுற வியாபாரிகளும் சரி, சில்லறை விற்பனை கடைக்காரரும் சரிங்க, அது விற்பனை பண்ண முடியாத சூழ்நிலை பட்டை வெங்காயம் யாரும் பெருசாக வாங்குறது இல்லைங்க. எங்கள் அம்மா வண்டிலேயே போச்சுங்க 400 500 தான் பை விற்பனை ஆச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் இருந்தால் டக்குன்னு கொடுத்துருங்க. வரும் நாட்கள் இன்னுமே விலை பட்டை வெங்காயம் கண்டிப்பாக டவுன் ஆகுங்க. புதுக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 25 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க. நேற்று இருந்த ஸ்பீடு இன்றைக்கி இருக்கிற இடையில கொஞ்சம் விலை குறைவுதானுங்க. திருப்பூர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்பீடு இன்றைக்கி கிடையாதுங்க. 600 700 போனது பைக்கு ஒரு 100 சற்று இன்றைக்கி குறைவு. என்ன காரணம், நேற்று முகூர்த்த நாள் காட்டி சில்லறை விற்பனை வியாபாரிகள் நிறைய வாங்கின காரணத்தினால நேற்று கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போயிருக்குதுங்க. அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 30 to 40 கொண்ட மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய் 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகிருக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்டில் 28 30 ரூபாய்க்கு வாங்கலாங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. காட்டுக்குள்ள ரேட் பார்த்தீங்கன்னா 10 to 12 13 கண்டிஷன் இருக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் 500க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 to 40க்கும். கொய்யாப்பழம் 40 ரூபாயிலேருந்து 60 70 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் பாருங்கள். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒடசர் மார்க்கெட்டும் கொடுத்துருக்குறேங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்குதுங்க. இது தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.